பேரலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம மக்கள் கருத்துல வந்திருக்க தொகுதி என்னன்னா திருப்பரங்குன்றம். இது அதிமுகவோட ஒரு கோட்டையாவே இருக்கு. இப்ப திருப்பரங்குன்ற இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் மக்களோட மனநிலை என்ன இருக்குன்றத இன்னைக்கு கலா ஆய்வுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட ஆதரவு சசிகலாமாவுக்கு. வேட்பாளர் பேரு ஜீவிதா நாச்சியாரை அறிவிச்சிருக்காங்க. இன்னும் நாமினேஷன் தாக்கல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஜீவிதா நாச்சியார் இருந்தால் அவங்களுக்கு தான் நம்மளோட ஆதரவு. ரெட்டாலைக்கு ஏன் எங்களுக்கு பிடிச்சதே அதே. என்டிஏ கூட்டணி ஏடிஎம்கேவுக்கு விவி ராஜன் செல்லப்பால் அவர்களுக்கு எங்கள் வாக்கு. ரெட்டலைக்கு தான் போடும். எப்பயுமே ரெட்டலைக்கு தான் போடும். யார் வேட்பாளர்? ராஜேஷ் செல்லப்பா. டிஎம்கே ஆப்வியஸ்லி கிருத்திகா பாண்டியன். வேட்பாளர் நல்ல வேட்பாளராக தேர்ந்தெடுத்து நான் ஓட்டு போடுவேன். அதான் யார்? இந்த தொகுதியில் இப்போ வேட்பாளர் விவி ராஜன் செல்லப்பா இருக்காங்க. அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு டிஎம்கே கீர்த்திகா தாங்க பண்ணி. டிவிக்கு எப்படி நிர்மல் குமார் விஜய் தான். என்னோட ஆதரவு ரெட்டலைக்கு தான். திமுக இது வரையும் சமூக நீதி சமத்துவம் அது கரெக்டாக இருக்காங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. டிஎம்கே தான். கிருத்திகா தாங்க பண்ணியேன். விஜய் ஏன் போனாங்க, நாங்களும் ரசிகர். இங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இடைத்தேர்தல் 3 ஓட்டம் வந்துச்சு. இங்கே 3 ஓட்டமே ஏடிஎம்கே தான் ஜெயிச்சாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க எது பண்ணுறாங்கன்னே தெரியல. அவங்களுக்கு தான் ஓட்டு மக்கள் போடுறாங்க. இத்தனை வருஷமா டிஎம்கேவும் ஏடிஎம்கே தான் ப்ரோ. நாங்கள் ஒரு மாற்றத்துக்காண்டி அவங்க விஜய்க்கு மக்கள் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு தென் பகுதியில் நம்மளுக்கு தெரியும், மதுரை மாவட்டத்தை பொறுத்த அஜித்துக்கு தான் ஃபேன் பேஜ் பெருசு. ஆனால் விஜய்க்கு எந்த அளவுக்கு இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் வராரு. ரசிகர் கூட்டம் இருக்குது, பட் ஓட் பேங்க் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வராரு. சரிங்களா? இப்போ விஜய்க்கு அதிகமான யாரு கேட்டாலும், இப்போ நான் ப்ரொஃபஸராக இருக்கேன் காலேஜில். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ யாரை கேட்டாலும் யார் டிவிக்கேன்னு தான் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே ஒரு கருத்து வருது. மேபி அது ஸ்டூடெண்ட்ஸாக கூட இருக்கலாம், சில பேர் ஓட்டே இல்லாமல் இருக்கலாம். ஓட்டா மாறலாமா தெரியாது. இப்போ சப்போஸ் இப்போ ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 லைக் வருது, 20,000 லைக் வருது. சாதாரண ஒரு ஆளுகளுக்கு எவ்வளோ லைக் வருது? 10,000-லேருந்து ஒரு 20,000 லைக் வருது. அதுக்கப்புறம் ஓட்டா மாறுமா நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்கு. விஜய்க்கு கூட்டம் இருக்கு, பட் அது ஓட் பேங்கா இல்ல ரசிகர்கள் கூட்டம் மாதிரி இப்போ வரைக்கும் தெரியாது. இப்ப விஜய் நிக்கிறாங்களா, அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் புதுசா வந்திருக்காரு, அவருக்கு என்ன பதிவாக இப்போ ரோடு கூட அவர் தான் போட்டது. கிரிவல ஃபஸ்ட்டு சின்னதாக இருந்துச்சு, இப்போ அதை மேம்படுத்தி கொஞ்சம் போட்டிருக்காரு. திருப்பரங்குன்றம் பஸ் ஸ்டாண்ட் அவர் தான் கட்டி கொடுத்துருக்காரு. இப்போ அதனால அவருக்கு இப்போ உங்களுக்கு பிடிச்சதுனால தான் போடுறோம். அவர் நன்மை செய்வாரு, நல்லது செய்வார். இதுவரை உங்க தொகுதிக்கு ஏதாவது பண்ணியிருக்காரு? அதெல்லாம் எல்லாத்துக்குமே நல்லா செய்யறாரு. பயம் இல்லாம ஒத்தையில போறோம் வரோம். ஆக்சுவலி என் சைல்ட்ஹுட்லேருந்தே நான் பார்த்தது எங்கள் வீட்டில் ஃபேமிலி எல்லாருமே டிஎம்கே தான். ஸோ ஃப்ரம் எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே கலைஞர், டாக்டர் கலைஞர் ஐயாவை ஸோ அதனால நாங்கள் அப்படி எங்கள் பேஸு டோட்டலாகவே எங்கள் ஃபேமிலி ஃபெட்டர்னிட்டி எல்லாருமே டிஎம்கே தான். ஏன்னா அவங்க நிறையா மகளிர் உலக நிறையா திட்டம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எங்களுக்கு லேப்டாப்லாம் கொடுத்தாங்க. அதனால அவங்களுக்கு ஆதரவு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையா எஜுகேஷன் லோன் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. தமிழ் புதல் திட்டம் அந்த மாதிரி மகளிருக்கும் நிறையா உரிமை தொகை இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அதனால டிஎம்கே தான். ஏன்னா இப்போதைக்கு நடக்கிறது ஒரு போர் மாதிரி. இப்போ எப்படி ஈரானுக்கும் அந்த போர் மாதிரி இப்போ நம்மளுக்குள்ள எலெக்ஷன் போர் நடக்குது. மகாபாரதம் மாதிரி தான். ஸோ துரோகம் பண்ணவங்கள நம்ம வேரோட அழிக்கிறது தான் சசிகலா அம்மையாரோட நோக்கமே. துரோகம் பண்ணுறவங்க ஒன்றிணைந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒன்றிணைய வாய்ப்பு இல்லை. தனக்கு நம்ம கொடுத்த பதவியவே மறுபடியும் நம்மளவே எதிர்க்கிற அளவு ஆகிப்போச்சு. துரோகத்துக்கு எதிர்த்து இப்போ நடக்கிற போராட்டம் இது, எலெக்ஷன் போராட்டம். பாலியல் குற்றம் குறையணும், திருப்பரங்குன்றம் விளக்கு சம்பந்தமா நல்ல தீர்ப்பு வரணும். எங்களுக்கு திருப்பரங்குன்றம் கோயில் மலை மேல விளக்கு ஏற்றணும். அதுக்கு ஆதரவா இருக்க பிஜேபி அலையன்ஸ்ல இருக்க ஏடிஎம்கேவுக்கு எங்க ஓட்டு. இப்போ எத்தனை பிரச்சனை விளக்கு போட்டு தான் ஆகணும். 2 தடவை கோர்ட்டு உத்தரவே அவங்க மதிக்கல. அதனால ஏடிஎம்கே வர்றது, ஏடிஎம்கே இங்கே சப்போர்ட் பண்றோம். இந்த திருப்பரங்குன்றம்ன்றது அதிமுகவோட கோட்டைன்னு சொல்றாங்க. ஆமா, இந்த தீபத்துக்கு இஷ்யூ நடந்துச்சுல, அப்ப அதிமுகவோட ஸ்டாண்டிங் இல்ல. அதிமுக கோர்ட்டு தீர்ப்பை அமல்படுத்த சொன்னாங்க. ஆமா, நாங்கள் அமல்படுத்த வேணாம்னு சொல்றோம். ஏன்னா வழக்கம் மையத்தில் இந்த தீபம் தான் அங்கதான் ஏற்றிக்கிட்டாங்க. எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு 6 வயசே ஆயிப்போச்சு. எனக்கு 25 எங்கள் அம்மா காலத்துலேயும் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. நான் சில பெரியவங்களை கேட்டு பாருங்க, ஊரில் என்னையை விட்டுருங்க, எனக்கு மூத்தவங்க ஊரில் இருப்பாங்களே அவங்க கேட்டு பாருங்க, அவங்களும் அத்தை சொல்லுவாங்க.
ஏத்துனது அங்கதான். அங்க தீபத்தூண்ங்கிறது இவ்வளவுதான், சின்னதுதான், ஒரு குத்துலகம் தான் செய்து முடியும். இதுன்னு நல்லா பெருசா பார்க்கலாம். அவ்வளவு தீபத்தூண் ஏத்துனாது இதுதான். அதெல்லாம் வழக்கமாக ஆனால் அரசு என்ன சொல்லிச்சோ அதை ஏற்றிட்டாங்க. அவ்வளோதான். முஸ்லீமும் ஒற்றுமையாக இருக்கணும், அதான் வேணும். அதை வந்து இப்போ லஞ்சம் வாங்குறாங்க, காசு வாங்குறாங்க, அது பெரிய இஷ்யூ ஆகாது. ஆனால் மதக்கலவை ஏற்பட்டுச்சுன்னா நாடு தாங்காது. அது இல்லாமல் பார்த்துக்கிட்டு திமுக